ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சேரன் அந்த கவிதா கிட்ட உட்காந்து காஃபி ஷாப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கவிதா தனி குடித்தனம் போகிற விஷயமா இப்போ சேரன்ட்ட பேசினதுக்கப்புறம் அப்போ தான் அவருக்கே புரியுது இந்த கல்யாணத்துக்கு எதுக்காக ஒத்துக்கிட்டாங்க, என்ன இதுக்கு பின்னாடி நடக்குதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உடனே சேரன் அங்கேருந்து கிளம்புறாரு. எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ கவிதாவுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுக்காக லிஸ்ட்டு போட்டுட்டு அதெல்லாம் பார்த்தா பாண்டியனும் சோழனும் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. பல்லவன் வந்து அப்படியே எப்பயும் போல அப்படியே சோகமாக உட்காந்துருக்காங்க. நிலா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ தான் சேரன் உள்ள வீட்டுக்குள்ளார வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சமைக்கலையா, பசிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பல்லவன் கேட்குறாங்க. அப்போ உடனே பார்த்தா அப்போயிலேருந்து சேரன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் சேரன் ரொம்பவுமே எமோஷனலாக பேசிடுறாரு. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் புரியாத மாதிரியே பேசுகிறாரு, ஏன்னா இவருக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் அந்த கவிதாங்கிற பொண்ணை பார்த்து பேசி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன், என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நீங்களாம் முடிவு பண்ணிட்டீங்களா, நீங்கள் எப்படி நினச்சிங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு போனால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தாண்ட பார்த்தா சோழனாலையும் பாண்டியனாலையும் ஒன்றும் பேச முடியல. நிலா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கத்து எமோஷனலாகவும் இன்னொரு பக்கத்து இவங்கெல்லாம் எப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்பயும் போல் பார்த்தோம் அப்படின்னா பல்லவன் வந்து அப்படியே அந்த எமோஷனலோட அப்படியே கண் கலங்கி போய் தான் இருக்கார். அண்ணன் உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுண்ணே, இருந்தாலும் இவங்கெல்லாம் சொன்னாங்கிறனால தான் நான் சம்மதிச்சேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கவிதாங்கிறவங்க ஃபோன் பண்ணுறாங்க. முதல்ல நிலாவுக்கு பண்ணுறாங்க. அப்பயே வந்து சேரன் சொல்லிடுறாரு அந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கோம், ஏன்னா நான் பாதியில் எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணதுமே அந்த ஃபோனை வாங்கி சேரனே பேசிடுறாரு. இந்த மாதிரி தனி கொடுத்துன வர விஷயம்லாம் அது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாமல் தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க, அதனால் இந்த கல்யாணம்லாம் நடக்காது, என் தம்பிங்களை விட்டுட்டு என்னாலாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லிடுறாரு. அந்த ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா பல்லவன் வந்து சேரன்ட்ட சாரிலாம் சொல்லி அப்படியே ஹக் பண்ணுறாரு. அடுத்து ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. இப்போ சேரன் வந்து சொல்கிறாரு, நான் இந்த வீட்டை விட்டு போவேன் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, அது ஒரு காலமும் முடியாது, அப்படி போகிறேன்னா என்னோட கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு. அதான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி சொல்கிறாரு. கொஞ்சம் பார்த்தா போரிங்காக தான் இருந்துச்சு, ஏன்னா இந்த நம்ம ப்ரொமோவில் பார்த்தது ஞாயிற்றுக்கிழமை பார்த்த ஸ்டோரி இந்த வாரம் ஃபுல்லுமே கொண்டு போயிட்டாங்களே அப்படிங்கிறது கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப எமோஷனலாக அந்த ஸ்டோரியை ரொம்ப அழகாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுனால பார்க்க ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பாசம் இந்த மாதிரி விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா இப்படிலாம் இவங்க இவ்வளோ சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்காங்களே அப்படிங்கிற விஷயத்த நிலா பார்த்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக தான் இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த வாரத்துக்கான எபிசோட் பார்த்தோம்னா அது சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அது நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமால் பாசி தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.